அனைவருக்கும் வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய அன்பர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், அம்மையார் அவர்கள் அனைவருக்கும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இணைப்பில் சேர்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் இறைவனுடைய அருளாலே வெற்றியாக முடிந்து அன்னை மீனாட்சியினுடைய அனுகிரகத்தில் தேசம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மீண்டும் நம்முடைய பணிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து செய்வதற்குரிய காலம் வந்ததால், மேலும் மருத்துவர் சுமதி அவர்களும் என்னை அழைத்தார்கள். அந்த நேரத்தில் மீண்டும் இந்த பணியை, நாம் நமது பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எல்லையில் நம்முடைய வீரர்கள் அவர்களுடைய பணிகளை செய்வார்கள். அதனுடைய முனைப்பில் இந்த உரையை இறைவனுடைய அனுமதியோடு, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஏற்றுக்கொண்டோம். அதாவது யார் இந்த மீனாட்சி அப்படிங்கிற இந்த தலைப்பை அதை இன்னைக்கோட நம்ம ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறதா இல்லை. இதை பார்ட் 1ன்னு வேணா நீங்க உங்க ஹெட்டிங்ல போட்டுக்கோங்க. அதாவது ஆன்மீக அன்பர்களுக்கு, மிக முக்கியமாக ஹிந்து தர்மத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு புராணம் என்றால் என்ன, இதிகாசம் என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன என்பது தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு 100 ஆண்டு காலகட்டத்திலே மிக முக்கியமாக நாடகங்களும் அதிமுக்கியமாக திரைப்படங்களும் வந்ததற்கு பிறகு பக்தியை வளர்க்கிறோம் என்ற பெயரில் பல திரைப்படங்கள், எழுத்தாளர்கள், இயக்குனர்கள் ஒரு கன்ஃபியூஷனை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இப்ப உதாரணத்திற்கு, வரலாற்று ரீதியாக ஐயப்பன் யார் என்பது ஒன்று இருக்கிறது. வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய ஐயப்பனையும் புராண இதிகாச ரீதியாக இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவையும் இவர்கள் களிமண்ணை பிசைவது போல் பிசைந்து ஒரு திரைப்படத்தில் கொடுத்து விட்டதற்கு பிறகு ஒரு தெளிவான பார்வை இல்லாத ஒரு குழப்பத்துடன் அன்பர்கள் அந்த ஐயப்பனை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். இதேதான் மீனாட்சி இடத்திலையும், இதேதான் ஆண்டாள் இடத்திலையும், இதேதான் எல்லா அடியார்கள் இடத்திலையும். குருவருள் ஆன்மீக அன்பர்களுக்கு நான் என்னுடைய வகுப்பில் சொல்லுவது, முதலில் புராணம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்தை தெய்வீக கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு புனைந்துரை செய்வது புராணம். புராணத்தில் நடப்பதை நீங்கள் அப்படியே உடலும் சதையும் உயிருமாக உங்கள் கண் முன்னால் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து விட்டால் அந்த இடத்துல அது ஜீரோ. என்ன ஜீரோனா, அதே மாதிரி கேரக்டர்ஸ் இந்த திருவிளையாடல் படத்துல வர சிவாஜி கணேசன், சாவித்திரி மாதிரிலாம் வருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது ஜீரோ. வாழ்வியலில் நடக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை, தர்மத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் தெய்வீக கதாபாத்திரங்களை கொண்டு புனைந்துரை செய்வது புராணம். இது புராணம். அந்த புராணம் என்ற பழத்தினுடைய சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புராணத்தினுடைய பழத்தின் சாறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திரன் தன் யானையோடு சோமசுந்தர கடவுளை
பொற்றாமரை குளத்தில் நீராடி தாமரை மலர்களை எல்லாம் பறித்து பூஜித்து சாபம் நீங்க பெற்றான். எதுக்காக? அன்னை மகாலட்சுமி தலையில் சூடியிருந்த தாமரை மலரை அவனுக்கு துர்வாச முனிவர் பிறந்த நாள் பரிசாக கொடுத்த போது, ஆஃப்டர் ஆல் இது ஒரு தாமரை மலர்தானே என்று அதை கேவலப்படுத்தியதாக. அப்ப அந்த புராணத்தில் இருந்து என்ன எடுத்துக்கொள்கிறீர்கள்? பொருளாதார சம்பந்தமாக அன்பை எடை போடாதீர்கள். இப்ப சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஏன் 2000 ரூபாய்க்கு தான் மொய் எழுதுனீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், உங்க கல்யாணத்துக்கு வர்றதுக்கு நாங்க 15000 ரூபாய் கார் செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்க கல்யாணத்தை அட்டன் பண்றதுதான் முக்கியமே ஒழிய மொய் அடுத்தது. அப்போ இந்திரன் சாபம் நீங்க பெற்ற புராணம் என்பது எதை சொல்லுகிறது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அந்த இந்திரனை காணோம், அந்த யானையை, அந்த இந்திரன்லாம் யாரு? நம்ம தான் அந்த இந்திரன். பரமார்த்த குரு கதையில் சொல்லப்படக்கூடிய கேரக்டர்ஸோ, பஞ்சதந்திர கதைகளில் சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ், புராணத்துல சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே யாருன்னா நம்ம தான். இது புராணம். சரி, இதிகாசம். இதிகாசம் தான் நம்மளுடைய தமிழ்ல காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, சமுதாயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியையும் அந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட அந்த பாத்திரங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு மேலும் பல கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக சில கற்பனை பாத்திரங்களையும் சேர்த்துக்கொண்டு சொல்வது இதிகாசம். இப்போ சிலப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்களா, அங்க உண்மையாக வாழ்ந்த கேரக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சு அரசன், அரசி, கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை, கவுந்தியடிகள், இது போக எத்தனையோ கேரக்டர்ஸ். இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ராமனுடைய அரச குடும்பம் தவிர எத்தனையோ கேரக்டர்ஸ், மகாபாரதத்தில் எத்தனையோ கேரக்டர்ஸ், பாகவதத்தில் எத்தனையோ கேரக்டர்ஸ். ஆனால் அங்கே நடந்த ஒரு மைய உண்மையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த இதிகாசம் செய்யப்படுகின்றது. அது காலகாலத்திற்கு அது உண்மைகளை சொல்லிக் கொண்டு வருகிறது. வரலாறு என்பது என்ன? 2025 மே மாதம் 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு குருவருள் ஆன்மீக மையத்தில் டாக்டர் மாதேஸ்வரன் யார் இந்த மீனாட்சி என்பதை பற்றி பேசினார். பதிவாக்கம் செய்யப்பட்டது. நடந்ததை நடந்தபடி கூறுவது வரலாறு. ஆனால் இந்த வரலாற்றை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு கதை செய்யப்படுகிறது, ஒரு புராணம் செய்யப்படுகிறது, ஒரு இதிகாசம் செய்யப்படுகிறது. 64 திருவிளையாடல்களும் அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டதா? இறைவன் அந்த திருவிளையாடல்களை விளையாடினானா? விளையாடி இருக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி ஏபி நாகராஜன் ஸ்கிரீன்ல காட்டின மாதிரி அது விளையாடி இருக்க மாட்டான். இப்ப என் வாழ்க்கையில் அவன் விளையாடினான் என்றால் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி விளையாடி இருக்கிறான் என்று. உங்களுடைய வாழ்க்கையில் அவன் விளையாடி இருக்கிறான் என்றால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி விளையாடி இருக்கிறான் என்று. இந்த கூறுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பக்தியை வளர்ப்பதற்காக, ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக நம்முடைய பெரியவர்கள் புராண இதிகாசங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கின்றார்கள். சோ இன்னைக்கு நீங்க முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது, புராணத்திற்கும் இதிகாசத்திற்கும் வரலாற்றிற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. யதார்த்தத்தில் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை என்ன? சத்திய பொருளை எடுத்து உரைப்பது, அவ்வளவுதான். சத்தியமேவ ஜெயதே. சரி,
இப்ப தெய்வீக கேரக்டர்ஸ், வடநாட்டுல ராமன் கிருஷ்ணன், தென்னாட்டுல ஆண்டாள் அங்கையர்கண்ணி தடாதகை அவதாரம் இவங்கெல்லாம். அங்க சீதை திரௌபதி, இங்க கண்ணகி. இன்னும் ஆந்திர பிரதேஷ்குள்ள போனீங்கன்னா பரசுராமரை பெற்றெடுத்த ரேணுகா தேவி. அதுல முருக வழிபாட்டில் அத ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரா பார்க்கிற வியூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரி, இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் பார்ட் 1 தான் பேச போறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோம்னா பல விஷயங்கள் நமக்கு அனர்த்தமாக போய்கொண்டிருக்கின்றது. இப்போ பூமிய பெண் அப்படிங்கிறோம். மண்மகள், நிலமகள், பூமாதேவி, பூவாயி, பூமியை பெண் என்று சொல்கிறோம். என்ன காரணம்? இந்த பூமி உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறாள். எப்படி ஒரு பெண் தாய்மை பேற்றை அடைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறாளோ, இந்த பூமியானவள், இந்த பூமியான இந்த பொருள் ஒரு உயிர் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு தாய் எப்படியெல்லாம் குழந்தையை பேணுகிறாளோ, இந்த பூமியானது இருக்க இடம், உண்ண உணவு கொடுத்து இந்த தான் படைத்த உயிரினத்தை காப்பாற்றுகின்றது. அதனால் பாரத தேசத்திலே நம்முடைய முன்னோர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய சக்தியை உருவகம் செய்தார்கள். சிம்பாலிக்கலி. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உருவகம் செய்தார்கள். எப்படி ஒரு பெண் ஒரு குழந்தையை உருவாக்கி பேணி பாதுகாக்கிறாளோ, இந்த பூமி உயிர்களை பேணி பாதுகாப்பதால் இந்த பூமியை நான் ஒரு பெண் வடிவத்தில், ஒரு தாய் தெய்வ வடிவத்தில் நான் பூமி மாதா, பூமாதேவி என்று உருவகம் செய்து அவளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவளுக்கு சில நாமங்களை கொடுத்து அவளை நான் மதிக்கின்றேன். இதுதான் எந்த ஒரு தெய்வீக சக்தியை எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியுடைய உருவகம். அதுக்கு உருவம் கொடுத்தது, நாமம் கொடுத்தது, பூஜை கொடுத்ததெல்லாம் ரொம்ப பின்னால. இப்ப நம்ம எங்க போறோம்னா, இப்ப ஒண்ணு புராணம், இதிகாசம், வரலாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெய்வீக சக்திகள் எல்லாம் உருவகம் செய்யப்பட்டிருக்கின்றன. 5 ரூபான்னு மதிப்பு இருக்குமா? அதுக்கு இந்தியாவில் காந்தி படம் போட்ட நோட் இருக்கு. சிங்கப்பூருக்கு போனா அவன் டாலர் இருக்கு. மதிப்பு ஒண்ணுதான். ஆ அப்படின்னு சப்தம் இருக்கின்றது. இந்திய நாட்டில் இருக்கின்ற எல்லா மொழிகளிலும் அந்த ஆ என்ற சப்தத்தை ஒவ்வொரு வடிவத்தில் குறியீடு செய்திருக்கிறார்கள். தெய்வீக சக்திகளின் உருவகங்கள் எல்லாம் குறியீடுகள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்பது சத்தியம். அதைதான் பரம்பொருள் என்று நாம் சொல்கின்றோம். நம்ம சூரியனை 7 குதிரை மேல உட்கார வச்சிருக்கோம். அதே ஈஜிப்துல போனா அவன் வேற மாதிரி போட்டு வச்சிருக்கான். நம்ம பெருமாளை வேற மாதிரி பார்க்கிறோம், நார்த் இந்தியால வேற மாதிரி பார்க்கறாங்க. ஆனா இருப்பது பெருமாள் தான். இருப்பது பெருமாள் தான். இடத்திற்கு தகுந்த மாதிரி, காலத்திற்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு தகுந்த மாதிரி, கலாச்சாரத்திற்கு தகுந்த மாதிரி, மொழிக்கு தகுந்த மாதிரி இந்த உருவகங்கள்லாம் மாறும். அதை ஞானிகள், யோகிகள்லாம் உள்வாங்கி ஓவியர்களோடும் சிற்பியர்களோடும் உட்கார்ந்து பணி செய்யும் போது அதற்கு உருவகங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறோம். இப்போ இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு
நம்ம எங்க போறோம்னா, நேர மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போறோம். கன்னியாகுமரியில இருந்து உன்ன கீழே போனா கடல். அந்த கடலுக்கு அடியில் இருப்பது குமரி கண்டம். பாண்டிய நாடு, முற்கால பாண்டிய நாடு, குமரி கண்டம், லெமூரிய கண்டம். 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு அது முதல் ஆழிப்பேரலை என்று சொல்லக்கூடிய கடல்கோள் சுனாமியால் அது அழிக்கப்படுகின்றது. இந்த குமரி கண்டத்துல தான் முதல் குரங்கினம் மனிதனாக பரிணமித்தது. அந்த ஆதி தமிழ் மொழி உருவானது. அந்த ஆதி மனிதர்கள் தான் அனைத்து கண்டங்களுக்கும் சென்றார்கள். தமிழ் மொழி, ஆதி தமிழ் மொழியில் இருந்து பல்வேறு விதமான மொழிகள் எல்லாம் வந்தன. இது நமக்கு தெரியும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பு முன் தோன்றிய மூத்த குடி என்பது பாண்டிய நாடு. பாண்டியம் என்றால் மிக பழமையானதுன்னு அர்த்தம். அதுக்கு முதல் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பாண்டியம்மான்னு மீனாட்சிக்கு பேரு. மிக பழமையானவள்னு அர்த்தம். புராதனி, சான்ஸ்கிரிட்ல புராதானமானவள், மிக பழமையானவள். எது? இந்த பிரபஞ்ச சக்தி. அது என்னைக்கு வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அது வரதும் கிடையாது, போறதும் கிடையாது, எப்போது நித்தியமா இருக்கிறது. சயின்ஸ். சனாதன தர்மமாகிய ஹிந்து மதம் முழுக்க பிரபஞ்ச அறிவியலை அடிப்படையாக கொண்டது. அதைத்தான் சித்தர்களும் யோகிகளும் கணித்து சொன்னார்கள். அப்போ குமரி கண்டம் ஆதி மனிதன். இந்த ஆதி மனிதன் கூட்டங்கூட்டமா வாழும்போது ஒரு பெண் பிரசவிக்கிறத பார்க்கிறான். அதற்காக அவ படுற வேதனையை பார்க்கிறான். அதற்கு பின் அவள் பாலூட்டுவதை பார்க்கிறான். அவள் அந்த குழந்தையை பராமரிப்பதை பார்க்கிறான். வேட்டையாடுவதை பார்க்கிறான். உணவிடுவதை பார்க்கிறான். மழையில் இருந்தும் வெயிலில் இருந்தும் தங்களை அந்த பெண் காப்பாற்றுவதை பார்க்கிறான். அப்ப இந்த பெண்ணை வணங்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தாய் தெய்வ வழிபாடு. உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கட்டுங்க, எத்தனையோ மதங்கள் வந்தன, எத்தனையோ மதங்கள் போயின, எத்தனையோ மதங்கள் தங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அரும்பாடுபட்டன, பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் யாராலையும் அசைக்க முடியல. அந்த வழிபாட்டை சேர்த்து கொள்ளாமல் இந்த மதங்களால சஸ்டைன் பண்ண முடியவில்லை. அதுதான் தாய் தெய்வ வழிபாடு, பெண்மையை வணங்கக்கூடிய வழிபாடு. அந்த பெண்ணை பார்க்கிறான். ஆதி குழுல பெண் தான் தலைவி. அதுக்கப்புறம் தான் ஆணாதிக்க சமுதாயம் வருகின்றது. அது பாண்டிய நாட்டுல மட்டும் விளக்கு. இன்னைக்கும் என்னுடைய ஆய்வுல போன போது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை நான் சென்று ஆராய்ச்சி செய்த போது அவர்கள் தென்பாண்டி நாட்டிலே சொன்னார்கள், இன்றும் எங்களுக்கு தாய் வழி சமுதாயம் தான் குடும்ப அமைப்பாக இருக்கிறது, தந்தை வழி சமுதாயத்திற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். எப்படி? 2025 அவங்க சொன்னது, நாங்கள் தாய் வழி சமுதாயத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அது பாண்டிய நாடு. அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த பெண்ணும் இந்த மண்ணும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் உடையவர்கள். ரெண்டு பேர்த்துக்கு ஒற்றுமை இருக்கின்றது. இந்த மண்ணும் இந்த பொண்ணும் ஒண்ணுதான். இந்த மண்ணும் இந்த பொண்ணும் ஒண்ணுதான். உண்மையாலுமே நம்மளும் இந்த மண்ணும் ஒண்ணுதான். உருவத்தால எனக்கு சதை இருக்குது, ரத்தம் இருக்குது, எல்லாமே இந்த மண்ணிலிருந்து வந்ததுதான். நாம் எல்லாம் இந்த மண்ணினுடைய புத்திரர்கள், புத்திரிகள். அந்த தாய் யாரு? ஒரு பெண்.
அவ பெண் குழந்தையா பிறந்த உடனே தாயாகிறாளா? இல்ல. ஒரு பக்குவம் வந்து அவள் பூப்பு எய்தி கன்னி பருவத்தை அடைந்து ஒருவனை திருமணம் செய்து கொள்ளும் போது அவள் தாயாகிறாள். அப்போ அந்த டிரான்சிஷன், அந்த குமாரியாக இருக்கக்கூடியவள் வந்து ஒரு கன்னிகையாக மாறக்கூடிய, அந்த பாலையாக இருக்கக்கூடியவள் ஒரு குமாரி பருவம் கன்னி பருவத்துக்குள்ள வர அந்த டிரான்சிஷன், அந்த மாற்றம் பெறக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து அவன் குமரி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தான். அதனால தன்னோட மண்ணுக்கு இந்த உலகத்துல வேற எவனும் பேரு வைக்காதத அவன் வச்சான். என்னோட மண்ணுக்கு குமரி நாடு என்று பெயர், குமரி கண்டம் என்று பெயர். பாண்டிய நாடுங்கிறது ரொம்ப பிற்காலத்து பெயர். அது குமரி கண்டம், குமரி நாடு, குமரி மண். இந்த குமரி தான் மீனாட்சி. யார் இந்த மீனாட்சி? இந்த மீனாட்சி, இந்த குமரி. இந்த குமரி யார்? ஒரு பெண்ணினுடைய தாய்மை சக்தி. இயற்கையில் இந்த குமரி யார்? இந்த பூமியினுடைய உற்பத்தி சக்தி. அவளை அவன் குமரித்தாய். மதுரையிலே மீனாட்சிக்கு 63 விதமான பெயர்கள் இருக்கின்றன. அதிலே அவளுக்கு 2 பெயர்கள் குமரி என்றும் குமரி துறையவள் என்றும் கல்வெட்டில் இருக்கின்றன. கன்னியாகுமரி துறையில் நின்று பாண்டிய நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருப்பவள். இதுவரைக்கும் புரிஞ்சுதான்னு எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்க, அப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். யாராவது? ஐயா வணக்கம். நடுவுல யாருக்கும் பேச அனுமதி இல்லைங்க. நீங்க அப்படியா? பிற்பாடு 9 மணிக்கு. சரி, ஏன்னா அது புரிஞ்சாதான். இல்ல நான் வந்து அதை புரிஞ்சாதான் மேற்கொண்டு செல்ல முடியும். அப்போ அப்போ குமரி தாய் அவள் எப்படி உருவகம் பெறுகிறாள் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அம்பாளை உபாசிக்கிறவங்க எல்லாம் சக்தி உபாசனை இல்லாம சனாதன தர்மமே கிடையாது. பெண் தெய்வ வழிபாடு இல்லாம இன்றைய ஜைனமும் கிடையாது, இன்றைய பௌத்தமும் கிடையாது. இந்தியாவில் தோன்றிய எந்த ஒரு மதமும் பெண் தெய்வ வழிபாடை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அழிந்து போய் விடுகிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த பெண் சக்தி இல்லாம இங்க வாழ முடியாது. அது மண்ணுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, வீட்டுக்கும் சரி. சரி, இது ஒரு பார்ட்டு நமக்கு முடியாது. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வரோம். மீனாட்சி அங்கையர் கண்ணி, அழகான கயல் மீன்களை போன்ற கண்கள் உடையவள். அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள், விசேஷங்கள், சிறப்புகள் எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். லிட்ரலி பார்த்தா அழகான மீன் போன்ற கண்களை உடையவள். ஒரு மீன் தன் குஞ்சை எப்படி பகைவர்களிடமிருந்து பாதுகாக்குமோ அதை போல் இந்த தாய் நம்மை பாதுகாக்கிறாள். இப்ப அடுத்த கட்டம், உங்களுக்கு தெரியாத ஒரு கட்டத்தை சொல்றோம். இதை தாண்டி ஒரு உள்ளர்த்த விசேஷம் உண்டு. குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் தங்களை பழமையானவர்கள் என்று உணர்ந்தவுடன் தங்களை பழையவர்கள், பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு குழு இன தலைவன் வருகின்றான், அவன்தான் பாண்டியனாக வருகிறான். இவங்கதான் முதலில் கடலில் விவசாயம் செய்தவர்கள். கடல் விவசாயம் என்றால் என்ன? மீன்பிடி, கடல் சார் தொழில். லிட்ரலி மீன் பிடிக்கும் தொழில். 3 கடல்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய குமரிக்கண்ட மக்களுக்கு 2 விவசாயங்கள். ஒன்று உள்நாட்டில் குமரிமலை, குமரி ஆறு இவற்றை வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய தானியங்களை விளைவிக்கக்கூடிய விவசாயம். இன்னொன்று கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள் விவசாயம்.
அப்போ அந்த கடல் சக்தி, கடலுடைய பெண்மை சக்தியை நம்ம மகாலட்சுமி என்று சொல்கிறோம். அலைமாமகள், திருமாமகள், சமுத்திர ராஜகுமாரி என்று சொல்கிறோம். அந்த கடல் மனிதன் உயிர் வாழ்வதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது மீன். அந்த மீன் என்பது கடலில் இல்லாவிட்டால் இந்த கடலால் மனிதனுக்கு எந்த விதமான ஒரு பயன்பாடும் இல்லை, மழையை தவிர. அப்பொழுது இந்த குமரித்தாய்க்கு அவன் மீனாட்சி என்று பெயர் வைத்ததற்கு என்ன காரணம்னா, அவனுக்கு உணவுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இந்த கடலானது வாரி வழங்கக்கூடிய மீன் கண் போல காப்பாற்றுவதால் அந்த பெண் தெய்வீக சக்திக்கு அவன் மீனாட்சி என்று பெயர் வைத்தான். கயற்கண்ணி, கயற்கண்ணி அம்மை. சரியா? இப்போ இந்த மீனாட்சி மதுரையிலே பிறந்தவளா? அது எந்த மதுரை? 2 மதுரை இருக்கு. வடநாட்டில் மதுரா, யமுனை நதிக்கரையில் மதுரா இருக்கிறது. அதை வடமாமதுரை என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். கண்ணபிரான் தோன்றிய ஊர், கிருஷ்ண ஜென்ம பூமி. திண்டுக்கல் மாவட்டத்திலே வடமதுரை சிற்றூர் இருக்கின்றது. அதுவும் அந்த மதுராவை வைத்துக் கொண்டு பாண்டியர்கள் வைத்த பெயர். பாண்டியர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும், சேரர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை நம்ம அடுத்தது அழகரை பத்தி பார்க்க போகும்போது அங்க எல்லாம் பேச போறோம். சரி, தென்மதுரை. தென்மதுரைங்கிறது எங்க இருக்கு? இன்னைக்கு அது இல்லை. கன்னியாகுமரி கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடிய குமரி கண்டத்திலே, குமரி மலைக்கு பக்கத்திலே, குமரி ஆற்றங்கரையில், கடற்கரையில் இருந்த பாண்டியர்களுடைய முதல் தலைநகரம் தென்மதுரை. தென்மதுரை. சார் அது என்ன சார் மதுரை? மது என்றால் அமிர்தம் என்ற ஒரு பெயர் உண்டு. அமிர்தத்தோடு தோன்றியவள் திருமாமகள். திருமாமகள் எப்போதும் செல்வ செழிப்போடு அந்த ஊரில் இருந்து மக்களை வாழ்விக்க வேண்டும் என்று பாண்டியர்கள் அந்த ஊருக்கு மதுரை என்று பெயரிட்டார்கள். ஒரு காரண பெயர். எவ்வளவு அழகா பெயர் வைத்திருக்கிறார்கள் பாருங்க. மதுரை, மதுரா, பெண்பால் பெயர். மதுவோடு தோன்றியவள். அதே பார்வதி தேவியோட அம்சத்துல பார்த்தா வாருணி, மது பாத்திரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடியவள். அமிர்தம், மதுரா. அது அழிந்து போய்விட்டது, கடலுக்குள் அது அழிந்து போய்விட்டது. அந்த மதுரையுடைய ஞாபகமாக இன்று இருக்கக்கூடிய மதுரைக்கு பாண்டியர்கள் பெயர் வைத்தார்கள். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரைக்கு பேர் கூடல் மாநகர் தான். கூடல், அதுக்கு அர்த்த விசேஷம் நான் பின்னால சொல்றேன். இந்த மதுரை என்பது கூட எப்படி கல்வெட்டில் கிமு 3ஆம் நூற்றாண்டு மீனாட்சிபுரம், மதுரைக்கு கிழக்கே மீனாட்சிபுரத்திலே கிடைக்கக்கூடிய ஜைன மத கல்வெட்டு ஒன்றில் தான் மதிரை என்ற பெயரில் இருக்கிறது. மதிரை. அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்தோம். மதியில் இருந்து தோன்றியவள், சரஸ்வதியின் அம்சமாக இந்த ஊருக்கு பெயர் வைத்திருக்கலாம். மதிரை. ரை என்றால் அது பெண்பால் விகுதி. மதியில் இருந்து தோன்றியவள். அடுத்தது மதினா நிலவு, நிலவினோடு தோன்றியவள். அப்ப அந்த மகாலட்சுமிக்குரிய பெயராகவும் வைத்துக் கொள்ள வேண்டும், மகா சரஸ்வதிக்குரிய பெயராகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். மதுரா என்று சொல்லும் போது வாருணி தேவிக்குரிய பெயராகவும் வைத்துக் கொள்ள வேண்டும்.
இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பாண்டியர்கள் பெண் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடோடு தங்களை பிணைத்துக் கொண்டவர்கள். அதனாலதான் இவர்களுக்கு கல்வெட்டுல கௌரியர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. கௌரி தேவியை குலதெய்வமாக கொண்டதால் இவர்களுக்கு கௌரியர் என்ற பெயர் இருக்கிறது. இதே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேற எவன் அந்த பெண் தெய்வங்களை முன்னிறுத்தி அப்படி வைத்து கொண்டதா இன்னைக்கு வரைக்கும் சான்று கிடையாது, இன்க்ளூடிங் ஸ்ரீராமா, ஸ்ரீகிருஷ்ணா. இது பாண்டியர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு அடையாளம். அதனாலதான் பாண்டிய நாட்டில் பெண்மைக்கு ஒரு தனி அம்சம் உண்டு. அது மற்ற ஊர் பெண்களை விட பாண்டிய நாட்டு பெண்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய பிளட்லயே ஒரு வித்தியாசமான ஒரு வீராம்சம் அவங்களுக்கு உண்டு. சரி, அப்போ அந்த தென்மதுரையில் பாண்டியர்கள் வழிபட்ட மூர்த்தி தான் குமரித்தாய் மீனாட்சி. சரி, இதுக்கு வரலாறு உண்டா சார்? இப்ப நீங்க தெய்வீக சக்தியை பத்தி பேசிட்டீங்க, உருவகம் பேசிட்டீங்க, தாய் தெய்வத்தை உருவகப்படுத்துறத பேசிட்டீங்க, மண்மாதாவை உருவகப்படுத்துறத பேசிட்டீங்க, கடல் தொழிலை உருவகப்படுத்துறத பேசிட்டீங்க. வரலாற்றில் எங்கேயாவது இதுல ஒரு சான்று? திருவிளையாடல் புராணத்திலே ஏபி நாகராஜன் அவர்கள் எடுத்த திருவிளையாடல் திரைப்படத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு எபிசோடு தான் வலை வீசி மீன் பிடித்த படலம். நீலச்சேல கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு என்று கவியரசர் கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளை எப்படி கேவி மகாதேவன் ஐயா இசையமைத்து பி சுசீலா அம்மையார் பாடி சாவித்ரி அம்மையார் அவர்கள் நடிக்கிறாரோ அந்த எபிசோடை இங்க கொண்டு வரும். ஆதி தமிழ் குடியான அந்த கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய தாய் வழி சமுதாயத்தின் பாண்டிக்குடி, அவர்களுக்கு அந்த கடற்கரை பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சுறாமீன் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மாபெரும் திமிங்கலம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலம் ஒரு சவால் வரும்போது அந்த சவாலை யார் ஒருவர் எதிர்கொண்டு அந்த இனக்குழு மக்கள், அந்த மீன்பிடி இனக்குழு மக்களை அந்த பகுதியில் தொழில் செய்வதற்கு பாதுகாப்பாக காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு அந்த குழு இன தலைவர் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார். அதுதான் மீனாட்சி கல்யாணத்தினுடைய வித்து. வித்து தொன்மம், அப்படி ஒரு உண்மை. எவன் ஒருவன் அந்த காளை மாட்டை அடக்குகிறானோ அவனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன்கிறான். யார் ஒருவர் சிவ தனுசை எடுத்து வளைத்து நானேற்றுகிறாரோ அவருக்கு சீதையை திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆணுக்கு உடலில் வலிமை வேண்டும், மனதில் வலிமை வேண்டும், அறிவில் வலிமை வேண்டும், இத்தனையும் இருக்கணும். சும்மா ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அப்பேற்பட்ட ஒரு திமிங்கலத்தை ஒருவன் எப்படி அடக்கினானோ அவனை அந்த இனக்குழுவினுடைய தலைவருடைய மகள் திருமணம் செய்து கொண்டு அரசனும் அரசியுமா மாறதுதான் முதல் பாண்டிய பேரரசினுடைய அரசன் அரசி என்று கருதுவதற்கு நமக்கு வரலாற்றில் தொன்மம் இருக்கின்றது. அந்த எபிசோடு ரொம்ப முக்கியம். அந்த லீலை நடக்கிறது இந்த மதுரை கிடையாது, அந்த மதுரை. அவள்தான் கயற்கண்ணி அம்மை. முறை செய்து காப்பாற்றும் அப்படிங்கிற திருக்குறள். எந்த ஒரு அரசன்
முறையாக தர்மத்தின் வழியில் தன்னுடைய குடிமக்களை எல்லாம் காப்பாற்றுகிறானோ அவனை தெய்வத்தின் அவதாரமாக மக்கள் வழிபடுவார்கள். அதுதான் இந்த ராமன் அவதாரம், கிருஷ்ணன் அவதாரம், ஐயப்பன் அவதாரம், ஆண்டாள் அவதாரம், இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சியினுடைய அவதாரம், சீதாதேவி அவதாரம், திரௌபதி அவதாரம், எல்லாமே அதுதான். தன்னை காப்பாற்றுபவர்கள். அதுவும் தமிழ் சமுதாயம் வித்தியாசமான சமுதாயம். எவன் ஒருவன் மாடுகளை காப்பாற்றுகிறான், எவன் ஒருவன் பெண்களை காப்பாற்றுகிறான், எவன் ஒருவன் கிராமத்தில் கொள்ளை கூட்டங்கள் வந்து சூறையாடப்படாமல் காப்பாற்றுகிறார்கள், எவன் ஒருவன் தன் கிராம மக்களை வனவிலங்கில் இருந்து காப்பாற்றுகிறான், இவர்கள்லாம் தான் முதல் தெய்வ வரிசையில வந்து நிக்கிறாங்க புறநானூற்றுல. இவங்களை வந்து முருகனுடைய அவதாரம் என்றும் கொற்றவையுடைய அவதாரம் என்றும், எந்த ஒரு பெண் தன் கணவன் இறந்த பின் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவனோடு உடன்கட்டை ஏறுகிறாளோ அவளை சதி தேவி தாட்சாயினுடைய அவதாரம் என்று தமிழ் சமுதாயம் கொண்டாடுகிறது. அதுல வந்ததுதான் இந்த மீனாட்சி. அவ சொல்றா இல்லையா, உண்மை அதுதான். நாங்களும் வரட்டுமாங்கிறா. அதுதான் பாண்டிய நாட்டு பெண்களுடைய மேன்மை. சமீபத்தில் ஒரு இனக்குழு சம்பந்தமான ஒரு ஆய்வு, அதை அந்த என்ன இனம்லாம் சொல்ல மாட்டேன் நான், தென்பாண்டி நாட்டில் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்பா சொன்னாங்க, எங்க ஊர் பொண்ணுங்க டக்குன்னு அருவாளை தூக்கிடுவாங்க ஒரு 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 பிரச்சனை. நான் கேட்டேன் உண்மையாமான்னு கேட்டேன். ஒரு 30 வயசு பெண். சார் பார்ப்போம் சார், ஊர்ல பெரியவங்க மற்றவங்க எல்லாம் நியாயம் தர்மத்துப்படி ஒழுங்காடு காட்டு, நாங்க பெண்கள் முன்னால நின்றுவோம். இதுதான் பாண்டிய நாடு. அது ரத்தத்திலேயே ஊறி போனது. அப்போ அங்கையர் கண்ணியுடைய திருமணம் அது வந்து ஏதோ சாதாரணமான திருமணம் கிடையாது. அது இன்னைக்கு காட்டுறதெல்லாம் புராண ரீதியான திருமணங்கள். அதுக்கு நம்ம பின்னால வரோம். அப்போ அந்த 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 மீனவன், அந்த மீனவ சமுதாயம் நடத்திய திருமணம், அந்த முதல் அரசனும் அரசியுமாக இருக்கிற திருமணம். இதை அப்படி பார்க்கிறோம். இன்னைக்கு மதுரையில வலை வீசினான் குளம்னு ஒரு குளம் இருக்கு. அதை கூட மூடிவிட்டதா சொன்னாங்க. எனக்கு நான் போய் பார்க்கல. அங்கதான் வலை வீசி மீன் பிடித்த திருவிளையாடல் நடந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது நடக்கிறதான்னு எனக்கு தெரியாது. நவராத்திரியில ஏதோ ஒரு நாள் வந்து வலை வீசி மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு அலங்காரம் மட்டும் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த வலைவீசி மீன் பிடித்தல் தான் வந்து ஆரிஜின். சரி, அதுல இருந்து பாண்டிய வம்சம் வருகிறது. அந்த அந்த அரசியையும் இந்த குமரியையும் ஒன்றாக ஆக்கி விடுகிறார்கள். எப்படி சீதாவையும் மகாலட்சுமியும் ஒன்னாக்கிட்டாங்க, ருக்மிணியையும் மகாலட்சுமியையும் ஒன்னாக்கிட்டாங்க, பெருமாளையும் கண்ணனையும் மக்கள் ஒன்னாக்கிட்டாங்க, பெருமாளையும் ராமனையும் ஒன்னாக்கிட்டாங்க, தர்மசாஸ்தாவாகிய சாத்தனாரையும் ஐயப்பனையும் ஒன்னாக்கிட்டாங்க. இது மக்களுடைய இது மக்களுடைய மதிப்பு. அப்படி வருகிற போது இந்த வீரம் மிகுந்த இந்த பெண்ணை மலைமகளுடைய அம்சமாக மக்கள் பார்க்கிறார்கள். திருமகள், மலைமகள், அதுக்கப்புறம் கலைமகள், அந்த முப்பெரும் சக்தியுடைய அம்சமாக பார்க்கிறார்கள். அப்ப அந்த குமரி தாய், அப்ப இரண்டாவது தலைநகரம் கபாட்டபுரம், அதுவும் இன்னைக்கு கடலுக்குள்ள அழிஞ்சு போச்சு. நம்ம தூத்துக்குடி கிட்ட, தூத்துக்குடியில திருச்செந்தூருக்கு பக்கத்துல கொற்கை, அங்கதான் கபாட்டபுரம் இருந்ததா, அதுவும் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை மாநகரை உருவாக்குகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற மதுரைக்கு வயசு சொன்னோம்னா கண்டிப்பா ஒரு நம்ம 4000 வருஷம் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை அதுக்கு வந்து வைகையுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய மதுரை, வைகையுடைய வடகரையில் இருக்கக்கூடிய மதுரை வந்து அது வந்து புது மதுரை. அது சரி. அங்க இருக்கக்கூடிய மீனாட்சி எங்கிருந்து சார் வந்தா? இது முழுக்க முழுக்க நான் சொல்றது என்னுடைய ஆய்வு பார்வை, சில தேடல்கள்.
அவ்வளவுதான். இதை முதல்லயே நான் சொல்லிட்டேன். இந்த மீனாட்சி இன்னைக்கு மதுரையில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மீனாட்சி கையில் செங்கோலும் கிளியும் வைத்துக்கொண்டு ஒரு சராசரி இந்திய பெண் வடிவிலே ஒரு அரசியாக ஊரின் மையத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி ஆக்சுவலா அவ பாண்டியர்களுடைய குலதெய்வம். பாண்டியர்களுடைய குலதெய்வம். அவதான் குமரித்தாய். குமரித்தாய், குமரித்துறையவள். சரி, இந்த மீனாட்சி திருஞான சம்பந்தர் மதுரையில கூன்பாண்டியனை சைவத்துக்கு கொண்டு வந்து மதுரை மாநகரத்திலே சைவத்தை மீண்டும் நிலைநாட்டுகிறவரை அவள் பாண்டிய மன்னர்களுடைய பர்சனல் டெய்டி. இப்ப ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் இருக்கிறார்கள், அவங்க வம்சம் இருக்கிறது. அவங்களுக்கு பர்சனல் டெய்டி எது? ராஜராஜேஸ்வரி. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனோட வம்சம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டெய்டி எது? வீர ஜக்கம்மாள். இப்படி அந்த பர்சனல் டெய்டிஸ் அரச குடும்பத்துக்கு இருக்கிறார்கள். அப்போ இந்த பாண்டியர்களுடைய பர்சனல் டெய்டி இந்த குமரித்தாகிய மீனாட்சி. அப்போ அவ எங்க இருந்திருக்கலாம்? இன்னைக்கு இன்மையில் நன்மை தருவார் சந்நிதி என்று சொல்லக்கூடிய மத்தியபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் கிட்டேயே இன்னும் நடுவுல, ஊருக்கு நடுவுல, அது பேரே பாருங்க மத்தியபுரம்னு பேரு. மத்தியபுர நாயகின்னு உள்ள இப்போ அந்த அம்பாளை அங்கதான் இருந்திருக்கணும். இந்த அம்பா அது பாண்டியர்களுடைய குலக்கோயில். அந்த சிவலிங்கத்தை சொக்கநாதராகிய பாண்டியன் பிரதிஷ்டை செய்தான் என்பது நமக்கு புராண வரலாறு. அந்த மீனாட்சி அங்கதான் இருந்திருக்க வேண்டும். ஞானசம்பந்தர் சைவத்தை மறுமலர்ச்சி செய்து மதுரையில் சைவத்தை புனருத்தாரணம் பண்ணிய காலகட்டத்திலே அவருடைய வழிநடத்துதலால் அந்த மீனாட்சி இன்று இருக்கக்கூடிய கோயிலுக்குள் வந்திருக்க வேண்டும். அதன் பிறகு இன்னைக்கு மதுரை என்றால் அது மீனாட்சியாகிய தாய் தெய்வமான பெண் தெய்வத்துக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய சிவக்ஷேத்திரமாக மாற்றப்பட்டது என்பது கால வெள்ளத்தில் மிக முக்கியமாக விஜயநகரம், அதை தொடர்ந்த தெலுங்கு நாயக்க அரசர்களுடைய காலகட்டத்தில் வந்த வளர்ச்சி. அப்ப மீனாட்சி பிரிடாமினன்ட் டெய்டி இல்லையா சார்னா? எஸ், அவ பிரிடாமினன்ட் குமரித்தாய். ஆனால் சேர நாட்டிலும் சோழ நாட்டிலும் பல்லவ நாட்டிலும் இல்லாத வகையில் அவள் ஒரு சிவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே கோயிலுக்குள் அவள் அங்கே பிரிடாமினன்சி பெறுவது என்பது மதுரையில் மட்டும்தான். இப்ப காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் அங்க சம்பந்தமே கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல ஒரு உற்சவமூர்த்தி அம்பாள் இருக்கா. அது யாரோட? நம்ம சொமாஸ்கா ஏலவார் குழலி, அந்த அம்பாளுக்கு தான் இங்க கல்யாணம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல எந்த சிவன் கோயிலையும் தனியா அம்பாளுக்கு சந்நிதி கிடையாது. ஊருக்கு நடுவுல அம்பாள் காமாட்சி காமகோடி பீடத்திலே சக்தி பீடமாக உட்கார்ந்து இருக்கிறாள். ஆனா மீனாட்சி சக்தி பீடம் கிடையாது. அது காமகோடி பீடம். அம்பாளுடைய இடுப்பு எலும்பும் இடைச்சதையும் விழுந்த இடம் நாபிஷேத்திரம். அது இங்க இவள் சிவத்தோடு உட்கார்ந்திருக்கிறாள். ஆனா இங்க பிரிடாமினன்சி இருக்கிறது. அது எதுனா அது பாண்டியர்களுடைய மரபு. சரி, இப்போ ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்னோட உரை நடந்த உடனே நீங்க பதில் சொல்றீங்களா பார்க்க போறேன். அப்போ குமரித்தாய்தான் மீனாட்சி என்று சொன்னால் இன்று மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சிக்கு ஏன் சிலை வைத்தார்கள்? அதுவும் சாதாரண கல்லில் சிலை வைக்கவில்லை, மரகத பச்சையில் சிலை வைத்தார்கள். முழுக்க முழுக்க மரகதத்தால் ஆன சிலை, 4.5 அடி உயர அம்பாள். ஏன் அதை பாண்டியர்கள் மிக விசேஷமாக வைத்தார்கள்? அவளுக்கு ஏன் குமரித்தாய் என்ற பெயரும் இருக்கிறது? அப்போ இன்னைக்கு
இந்திய தேசத்தினுடைய தெற்கு எல்லையில முக்கடலும் சேரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குமரி யார்? அந்த குமரி யார்? இந்த மீனாட்சி யார்? இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அதுதான் இன்றைய முதல் பார்ட். அப்போ இரண்டாவது தலைநகரத்தில் இந்த மீனாட்சியை வைத்து பூஜை செய்து வந்தபோது மீண்டும் ஒரு கடல்கோள், அப்பதான் பூம்புகார்லாம் அழிஞ்சு போகுது. அந்த கடல்கோளால் இந்த பாண்டிய நாடு சிதைவுற்ற போது இந்த பாண்டியர்கள் வடக்கு நோக்கி இன்று இருக்கக்கூடிய கதம்பவனம் என்று சொல்லக்கூடிய மதுரையை உருவாக்கி கொண்டு இங்கே குடிபெயரும் போது தங்களுடைய தென்னாடு மேலும் கடல் கோளால் அழியக்கூடாது என்று தங்களுடைய குலதெய்வத்தினுடைய இன்னொரு வடிவமான குமரித்தாயை அங்கே குமரி முனையில் வைத்துவிட்டு வந்தார்கள். இது ஆய்வு. அப்போ இந்த மீனாட்சியினுடைய கான்டெம்பரரி என்று சொல்லலாம். இந்த மீனாட்சியினுடைய ஒரு மறு உருவாக்கம் இன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கன்னிக்குமரி பகவதி தாய். கடல் தெய்வத்திற்கு விழா எடுத்து அப்படின்னு புறநானூற்றுல பாண்டியன் முடத்திருமாறனை பற்றிய ஒரு பாடல். பாண்டியன் முடத்திருமாறனோட கபாடபுரம் அழிகிறது, அவன் தான் மதுரையை உருவாக்குகிறான். பாண்டியன் முடத்திருமாறன் கடல் தெய்வத்திற்கு விழா எடுத்து அந்த கடல் தெய்வமாகிய குமரி மேலும் தன் நாட்டை அழித்துவிடக் கூடாது என்று அவன் விழா எடுக்கின்றான். குமரி ஆடுதலை பற்றி மகாபாரதம் மிக விரிவாக பேசுகிறது. குமரி மலை மீது குமரி தேவியுடைய ஒற்றை பாதம் இருக்கிறது. இவர்கள் குமரி சங்கமத்தில் நீராடிவிட்டு குமரித்தாயை வணங்குகிறார்கள். அது எது? அந்த குமரி மலை எது? அந்த குமரி கோடு எது? இன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை. விவேகானந்தர் ஏன் அங்க போய் உட்கார்ந்து தவம் பண்றாரு? அங்கதான் அந்த ஒற்றை சுவடு இருக்கிறது. அதுதாங்க அந்த குமரி கோடு. குமரி கோடு கொடுங்கடல் கொள்ள சிலப்பதிகாரம். அந்த குமரி பாறை, அந்த குமரி பாறையும் கடலால் சூழப்பட்டு விட்டது. இப்ப நீங்க உங்க தமிழ்நாட்டோட பெருமையை புரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரிக்கு ஏன் போறாங்க? குமரி ஆடுதல், கங்கையாடுதல், ராமேஸ்வர தீர்த்தம், கோடி தீர்த்தம் ஆடுதல், குமரி ஆடுதல் என்பது மிக 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 முக்கியமான தீர்த்தமாடலாக ஒவ்வொரு ஹிந்துக்கும் 1000 காலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணம், இங்கே ஒற்றை காலில் இருந்து ஈசனை அவள் தவம் செய்த குமரி, அவளை வழிபட்ட குமரி. சிலை வடிவம், கோயில் வடிவம்லாம் ரொம்ப பில்லால. அதற்கு முன்னால எல்லாம் சின்னங்களை தான் அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். ஒரு பாதத்தை ஒரு சின்னமாக வழிபட்டிருக்கிறார்கள், ஒரு வேலை ஒரு சின்னமாக வழிபட்டிருக்கிறார்கள், ஒரு திரிசூலத்தை ஒரு சின்னமாக வழிபட்டிருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவை மேகமாக வழிபட்டதாக பரிபாடல் சொல்கிறது. மேகங்கள் அழகர் மலையில் ஒன்று திரளும் போது மக்கள் கோவிந்தா கோஷம் போட்டு திருமாலை வணங்கியதாக பரிபாடல் சொல்கிறது. பச்சை பசேல் என்று வயல் செழித்து வளரும் போது மகாலட்சுமியை வழிபட்டதாக சொல்லுகிறது. இதற்கு உருவகம் கொடுப்பது என்பது மிக பிற்காலத்தில். உருவகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்திய பொருளை சேர்த்து உணர்ந்தா தான் அர்த்தம் வரும். இல்லைன்னா அது வெறும் கார்ட்டூன் பொம்மை. இல்லாட்டி அது வெறும் கார்ட்டூன் பொம்மை தான். பாரத மாதான கையில கொடி பிடிச்சிட்டு எங்கேயும் ஒரு பொம்பளை கிடையாது. இந்த பாரத மண் எப்படி ஒரு தாயாய் நம்மை பெற்றெடுத்து வீடு கொடுத்து, இடம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, சோறு கொடுத்து, வேலை கொடுத்து, மருந்து கொடுத்து, செத்து போனோன்னு எரிக்கிறதுக்கு சுடுகாடை கொடுக்குதோ, அதனால் அவளுக்கு ஒரு பெண் வடிவத்தை கொடுத்தோம். உருவகங்களை சத்தியத்தோடு உணருங்கள். அதுதான் சிற்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அப்போ இன்று இருக்கக்கூடிய கன்னி பகவதி என்று சொல்லக்கூடிய அந்த குமரி, அந்த குமரித்துறையவள், அந்த குமரி தாய்
அவள்தான் நமக்கு அந்த மீனாட்சிக்கு பதிலாக அங்கே வைத்துவிட்டு மீனாட்சியை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நாம் கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. சரி, இப்போ சரி சார் அப்படின்னு சொன்னா பாண்டியனுடைய புத்திரகாமேஷ்டியாகும், பாலை வடிவா ஒரு பெண் தோன்றுதல், 3 திருமார்புகளை கொண்டவளாக இருத்தல், அவள் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுதல், அவள் திக்விஜயம் செய்தல், கைலாசத்துக்கு சென்று சிவபெருமானை பார்த்தல், இதெல்லாம் அப்ப என்ன சார்? இவையெல்லாம் புராணம். இந்த புராணத்தோடு சேர்ந்த வரலாற்றை நாம் நோக்க வேண்டும். புராணத்தோட மீனாட்சியினுடைய புராணம், அந்த புராணத்தோடு சேர்ந்த ஒரு வரலாறு இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். சரி, நான் புராணத்தை சொல்லமா இங்க வரல, ஏன்னா அதை நிறைய நம்ம கேட்டிருக்கோம். மலையத்வஜ பாண்டியன் காஞ்சன மாலைக்கு குழந்தை வரம் இல்லாததால் பராசக்தியை வேண்டி அவர்கள் புத்திரகாமேஷ்டியாகம் செய்த போது அக்னியிலே இருந்து ஒரு குழந்தை வந்தது. 3 ஸ்தனங்களை உடையதாக இருந்தது. அது வளர்ந்து பருவமெய்தி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அது பகைவர்களையெல்லாம் வென்று கைலாயத்தின் அடிவாரத்தில் சென்ற போது இறைவனை பார்த்தவுடன் இதுதான் கணவன் என்று தெரிந்தவுடன் அவனோடு சிவசக்தி ஐக்கியமாக வேண்டும் என்று சொன்னவுடன் அவன் சித்திரை மாதத்தில் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்கிறான். இந்த ஊரிலேயே அந்த இறைவன் மணிமுடி தரித்து பாண்டியனுடைய மருமகனாக சொக்கநாதன் என்றும் சோமசுந்தர கடவுள் என்றும் சௌந்தர பாண்டியன் என்றும் அரியணையில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றான். அவன் 8 மாதமும் மீனாட்சி 4 மாதமும் மதுரையை ஆள்கிறார்கள். கணவன் மனைவி இருந்து உக்கிரபாண்டியன் என்ற முருகாம்சத்தை ஈன்றெடுத்து பட்டாபிஷேகம் செய்து கொடுக்கிறார்கள். அதன் பின் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பக்தர்களுடைய வாழ்க்கையில் திருவிளையாடல்கள் புரிந்து இருவரும் சுயம்பு லிங்கத்துக்குள் சென்று ஐக்கியமாகிவிட்டார்கள். மக்கள் அவர்களை வணங்குகிறார்கள். இது ரொம்ப கட்ஷாட் மதுரை புராணம், மதுரை ஸ்தல புராணம், மீனாட்சியுடைய அவதார புராணம். சரி, இதுல என்ன உண்மை இருக்கு? ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு. எந்த ஒரு அரசன், எந்த ஒரு அரசி தன் மக்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனுடைய அவதாரம் என்று மக்கள் அவர்களை வணங்குவார்கள். இன்னைக்கு எப்படி அரசியல்வாதிகளுடைய சமாதிகளை வணங்குகிறோமோ, அரசியல்வாதிகளுடைய தலைவர்களுடைய உருவ பிம்பங்களை எல்லாம் நாம் கொலுபொம்மை வரைக்கும் கொண்டு வந்து வைத்து விட்டோமோ, இதே இதனுடைய தொன்மம் வந்து இறை வழிபாடு. அரசனுக்கும் அரசிக்கும் சிலை வைத்தார்கள். அரசனுடைய குறியீடாய் சிவத்தை வைத்தார்கள், விஷ்ணுவை வைத்தார்கள். அரசியுடைய குறியீடாக லக்ஷ்மியை வைத்தார்கள், பார்வதியை வைத்தார்கள். மாரியம்மை யாரு? கண்ணகிங்கிறாங்க. எங்க கொங்கு நாட்டு பக்கம் வந்தா எல்லா காளியோடையும் கண்ணகி இருப்பா. கண்ணகியும் காளியும் சேர்த்து உட்கார வச்சிருப்பாங்க. மதுரையில செல்லத்தம்மன் கோயில் பூசாரியை கேட்டா என்ன சொல்லுவார்னா, இந்த அம்மா தான் கண்ணகியா போய் பாண்டியனை எதிர்த்து வழக்காடியது, இந்த அம்மாவும் கண்ணகியும் ஒண்ணுதான். அப்போ தெய்வாம்சம் என்பது நமது ஒவ்வொருவருக்குள்ளும் மரபு அணுபோல் இருக்கிறது. யார் ஒருவர் அந்த தெய்வீக சக்தியை மிக அதிகமாக பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில், இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில், இந்த மக்களுக்கு அவர்கள் மிக உயர்ந்த சில விஷயங்களை செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவதார புருஷர்களாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுதாங்க அவதார புருஷர்கள். எல்லாருமே தெய்வீக அம்சம் தான். அதுல ஒரு சிலர் வந்து அந்த தெய்வீக அம்சத்தை வந்து கம்ப்ளீட்டா வெளியில கொண்டு வராங்க. எல்லாருக்கும் டீச்சர் ஒரே பாடம் தான் எடுக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் அந்த பாடத்தை உள்வாங்கிக் கொண்டு
மிக அற்புதமாக படித்து மதிப்பெண் பெற்று வருகிறார்கள். அவர்களை தலை சிறந்த மாணவர்கள் என்று கொண்டாடுவது போல் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு அரசன், எந்த ஒரு ஆண்டி, அது யாரா ஆணா பெண்ணா யாரா இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் அந்த தெய்வீக ஆற்றலை முழுமதையாக வெளியிலே கொண்டு வந்து அவன் சார்ந்த சமுதாயத்திற்கு அவன் தர்மத்தை செய்துவிட்டு மறைகிறானோ அவனை தெய்வமாக அவதார புருஷிகளாக இந்த சமுதாயம் வணங்குகின்றது. இதுதான் ராமன், கிருஷ்ணன், சீதை, ருக்மிணி, பாஞ்சாலி, கண்ணகி, மீனாட்சி, ஐயப்பன், எல்லாமே இதுதான். புத்தர், மகாவீரர், எல்லாமே இதுதான். அந்த தெய்வீக சக்தியோடு இவர்கள் தொடர்புடையவர்கள். அதை அதிகமாக வெளியில் கொண்டு வந்தவர். இப்ப மீனாட்சி என்பவள் அந்த பார்வதி தேவிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கிறது. மக்களை பாதுகாப்பது, கணவனோடு ஒருங்கிணைந்திருப்பது, தேசத்தை பாதுகாப்பது. அப்படி அந்த ஒரு அரசி, அந்த அரசி யாரு? அவளை பத்தி ஹிஸ்டாரிக்கலி எங்கேயாவது குறிப்பிருக்கிறதா? கிமு 4ஆம் நூற்றாண்டிலே ஒரு மேல்நாட்டு பயணி மதுரைக்கு வருகிற போது அங்கே மதுரையை பாண்டேயா என்ற அரசி ஆள்வதை அவர் குறிப்பிடுகின்றார். பாண்டேயா என்றால் மிக தொன்மையானவள் அர்த்தம். அவர் சொல்லுகிறார், இவளை மக்கள் தெய்வத்தின் பிரதிநிதியாக மதிக்கிறார்கள். இவள் மிகுந்த வீரமுடையவளாக இருக்கிறாள். மதுரை கோட்டையை சுற்றி இவள் 5000 யானைகளையும் 2000 குதிரைகளையும் 20000 போர் வீரர்களையும் வைத்திருக்கிறாள். 365 நாட்களும் பாண்டிய நாட்டில் ஒவ்வொரு மாகாணத்தில் இருந்தும் இவளுக்கு வரி வந்து கொண்டிருக்கின்றது. இவள் கண்ணழகை மக்கள் மிகவும் பாராட்டுகிறார்கள். அதுதான் குறிப்பு. இவளுடைய கண்ணழகை மக்கள் மிகவும் பாராட்டுகிறார்கள். ராஜீவ்காந்தியை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அவருடைய நேர்த்தியான மூக்கை பற்றி சொல்லுவார்கள். ஒவ்வொரு அரசனுக்கும் அரசிக்கும் சில அங்கலட்சணங்களை மக்கள் புகழ்வார்கள். அப்துல் கலாம்னா அவருடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப விசேஷமானது. அப்படி விவேகானந்தர்னா அவருடைய டர்பன், அவர் நிற்கக்கூடிய ஒரு இது விசேஷம். பாரதியார்னா அவருடைய டர்பன், மீசை, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தீப்பொறி. அப்போ இவர் குறிப்பு எழுதுறாரு, மக்கள் இவளுடைய கண்ணழகை மிகவும் ரசிக்கிறார்கள். இவள் பாண்டிய அரசனின் மிக முக்கியமான அரசியாக இருந்து மதுரையை, பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாள். இது ஹிஸ்டாரிக்கலி இந்த மதுரையில் இருந்த மீனாட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அப்போ இப்ப நான் முடிக்கிறதுக்கு, இது பார்ட் 1 தான் நான் பண்றேன், மேடம் கிட்ட சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம இப்ப எங்கெங்கெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணணும்? ஆதி மனிதன், தமிழகத்தினுடைய கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய குமரி கண்டத்தில் ஆதி மனிதன் தோன்றுகிறான். அவன் பெண்ணை அப்சர்வ் செய்கிறான். அந்த பெண்ணை அவன் உயர்த்தி பிடிப்பதுதான் தாய் தெய்வ வழிபாடு, குமரி தெய்வ வழிபாடு. அதற்கு ஒரு குறியீடு கொடுக்கிறான். அதை கடலோடு சம்பந்தப்படுத்துகிறான், நிலத்தோடு சம்பந்தப்படுத்துகிறான். அந்த ஆதி குழு, அந்த தலைவரின் மகளுக்கும் அந்த குழுவை ஒரு திமிங்கலத்தினிடமிருந்து காப்பாற்றிய ஒரு வீரனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய திருமண உறவு முதல் மீனாட்சியினுடைய திருமணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவளை கயற்கண்ணி என்று ஏன் சொல்லுகிறார்கள்? இந்த வம்சம் பாண்டிய வம்சமாக வருகிறது. இன்று இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்பவள் கடல்கோளுக்கு பிறகு பாண்டிய நாட்டை கடல் அழிக்கக்கூடாது என்ற பாண்டிய மன்னர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரிஜினல் அந்த குமரி தெய்வம் இன்றுள்ள மதுரையில் மீனாட்சியாக இருக்கிறது. அது முதலில் மத்தியபுரியில் அமர்ந்திருந்தது. சரி, இன்று சொல்லக்கூடிய மீனாட்சி புராணத்திற்கு சான்று என்றால் ஒரு மேற்கத்திய வரலாற்று பயணி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சான்று இருக்கிறது. இதோட இந்த முதல் ஹாஃப் நான் முடிக்கிறேன். 2வது ஹாஃப்ல அடுத்த என்னுடைய உரையில
இன்று மதுரை கோவிலில் ஊடகங்கள் மூலம் சொல்லக்கூடிய மீனாட்சியினுடைய புராணம், மலையத்வஜ பாண்டியனுடைய மகளாக பிறந்து இன்னைக்கு அவள் 64 திருவிளையாடல்களை இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பர்கள் வாழ்க்கையிலும் திருவிளையாடல் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனாட்சி புராணத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று அந்த ஒரு ஹாஃப்ல யார் இந்த மீனாட்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதை சொல்லி, இந்த உரையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு 35 வருஷம் டைமு. அதை நம்ம இன்னைக்கு ஒரு 50 நிமிஷத்துல அதை மக்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இன்றும் ஆய்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அடுத்த ஆய்வில் இந்த மீனாட்சி சம்பந்தமா, புராணம் சம்பந்தமா நீங்க மதுரைக்குள்ளேயும் மதுரைக்கு வெளியிலையும் எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கலாம், அது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வரோம் என்று சொல்லி, நான் இந்த முதல் பகுதியை அங்கையர் கண்ணிக்கும் ஆலவா ஈசனுக்கும் நான் நம்முடைய சித்திரை திருவிழாவுடைய காணிக்கையாக, அன்பு பரிசாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.